சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். நம்ம எம்எல்ஏக்களை வைத்து தேமுதிகவிற்கு எதுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கணும்? அப்படி ஒன்றும் அக்கட்சி கூட்டணிக்கே தேவையில்லை. அதிமுகவில் எதிர்ப்பு கிளம்புகிறதா? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சிக்கு எதுக்கு ராஜ்யசபா தொகுதி? வறுத்தெடுக்கும் அதிமுக தொண்டர்கள். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? பிரேமலதா விஜயகாந்தின் பரிதாப நிலை இதோ. அதிமுகவுடன் கூட்டணியா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? இறுதி முடிவை இறுதி செய்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். வெளிவந்திருக்கும் தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க தலைவா. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடிப்பதும் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முறை எங்கள் கட்சியின் உழைப்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தேமுதிகவிற்கு ஏன் அந்த பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை ஓங்கி ஒலித்து கொண்டு தொடங்கி இருக்கிறது. அதிமுகவின் தற்போதைய பலத்தை கொண்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும் என்ற சூழலில் அந்த வாய்ப்பை தன் கட்சிக்காரர்களுக்கு வழங்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்ப்பது நியாயமற்றது என்பதே பலரின் விதமாக வாதமாகவும் முன்வைக்கப்படுகிறது. விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தேர்தல்களில் அக்கட்சியில் பெரிய அளவில் வாக்குகளை ஈர்க்க முடியவில்லை என்றும் அதிமுகவினர் கருதுகிறார்கள் என்பதுதான் மிக மிக உண்மையான சம்பவம். மிக குறைந்த வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சிக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சில குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. தேமுதிக தரப்பிலோ அதிமுகவுடன் நீண்ட காலமாக நட்புறவை பேணி வருவதாகவும் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக தங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்ததாகவும் கூறி வருகின்றனர். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கட்சி மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதால் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் அதிமுக தொண்டர்களோ மக்களவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தற்கொலைக்கு சமம் என சமூக வலைத்தளத்தில் கடுமையாக விமர்சித்தும் வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஒருபுறம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை காட்ட வேண்டியது கட்டாயம் அவருக்கு உள்ளது. அதே சமயம் தேமுதிகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது மிக ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த முறை தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா இல்லை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்குமா என்றால் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இப்படி இருக்கும் சமயத்தில் பாமகவிற்கு கூட பேச்சுவார்த்தை முடிவிக்கப்பட்டு பாலக்காடு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படும் சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது பரபரப்பான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ண சேனலை பாருங்க நண்பா.